ஹாய், நான் இம்மானுவேல். இன்றைக்கி நான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா காமநாயக்கம்பட்டி பரலோக மாதா கோவிலோட வரலாறு பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காமநாயக்கம்பட்டி கோவில்பட்டி வட்டம், தூத்துக்குடி மாவட்டம். இந்த ஒரு ஊரை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களால் அவங்களோட ஆன்மீக வழிபாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ரொம்ப முக்கியமாக விளங்கப்படுற காமநாயக்கம்பட்டி பரலோக மாதா தேவாலயம் வந்து இருக்குது. இந்த ஒரு தேவாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் வந்து ஆய்வு பண்ணும்போது இந்த தேவாலயத்தில் 2 கல்வெட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதில் ஒரு கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுரம் நாயக்க மன்னர்களான திசைவீர அப்புறம் வந்து செகவீர நாயக்க மன்னர்களால் வந்து இந்த திருச்சபைக்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டதை பற்றின கல்வெட்டு. 2வது கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சபை வந்து 2 ஜாதியினர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாப நிமித்தமாக வந்து ஒரு ஜாதியினர் வந்து இந்த திருச்சபைட்டு நாங்கள் போகிறோம், நாங்கள் இங்கே இருக்க விரும்பலை, இந்த ஜாதிக்காரங்க கூட இங்கே சரிசமமாக உட்காரவே முடியாது, இதுக்கு பிறகு நாங்கள் வேறு ஒரு திருச்சபை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு ஒப்புதல் பற்றின கல்வெட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதன் பின்னாடி இருக்கிற வரலாறு பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காமநாயக்கம்பட்டி அப்படிங்கிற பேர் எப்படி உருவாச்சுன்னா 1600களில் இந்த பகுதியில் வந்து வரி வசூல் பண்ணுறதுக்காண்டி குடியேறின காமநாயக்கர் அப்புறம் எட்டு நாயக்கருங்கிற 2 அண்ணன் தம்பிகள் காரணமாக இந்த பகுதி உருவானதுனால இந்த பகுதிக்கு வந்து காமநாயக்கன்பட்டி அப்படின்னு, இந்த ஊருக்கு பக்கத்து ஊருக்கு வந்து எட்டு நாயக்கன்பட்டின்னு பெயர் வந்து சொல்லப்படுது. இப்போ 1600களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வழிபடுறதுக்காண்டி ஒரு திருக்கூடம் வந்து அமைச்சிருந்தாங்க. இந்த பகுதி மக்கள் வந்து இறையாண்மைக்கும் ஆன்மீகத்துக்கும் வழிநடத்தி வந்த ஃபாதிரியார் பேர் வந்து பார்த்திங்கன்னா அருட்பேரை அப்படிங்கிற ஒரு ஃபாதிரியார் வந்து இந்த பகுதி மக்களுக்கு வந்து முதல்ல இறை நம்பிக்கைக்கு வந்து அழைச்சிட்டு வந்தார். இவர்னாலேயே இந்த பகுதி மக்களுக்கு வந்து அருச்சாதனங்கள் வந்து வழங்கப்பட்டது, அதாவது நட்கரணை அப்படிங்கிற அருச்சாதனம் வந்து வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ 1684 வந்து பார்த்திங்கன்னா அருளானந்தலால் இந்த பகுதியில் வந்து குடிசாலை வந்து முதல் ஆலயம் அமைக்கப்படுது. இப்போ 1690களில் அருளானந்தர் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா சேவியர் போர்ச்சுகீஸ் அடிகளார் அப்படிங்கிற ஒரு பாதிரியாரை வந்து இந்த பகுதிக்கு வந்து முதல் பங்கு தந்தையாக நியமிக்கப்படுறாரு. இந்த திருச்சபைக்கு சேவியர் போர்ச்சுகீஸ் அடிகளார் அப்படிங்கிற பங்கு தந்தையோட காலத்தில் தான் எட்டயபுரம் ஜமீன்தார்களால் வந்து இந்த கல்வெட்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு வந்து 3ஆம் ஜெகவீர ராம கெச்சில்லா எட்டப்ப நாயக்கர் ஐயன் அப்படிங்கிற எட்டயபுரத்தோட 25வது பட்டத்து ராஜாவோட காலத்தில் வந்து இந்த கல்வெட்டு வந்து தேவாலயத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த 3ஆம் ஜெகவீர ராம கெச்சில்லா எட்டப்ப நாயக்கர் ஐயன் அப்படிங்கிற இந்த மன்னரோட பையனான திசைவீர எட்டப்ப நாயக்கர் வந்து இந்த தேவாலயத்துக்கு வந்து நேரில் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து யாரும் இடையூறு பண்ணக்கூடாது அப்படின்னு ஆணையிட்டு கொல்லம் ஆண்டு 863வது வருஷம் வந்து இந்த கல்வெட்டு வந்து வெட்டி கொடுத்துருக்காரு. இந்த கல்வெட்டு வந்து இந்த தேவாலயத்தோட முன்வாசலில் தென்பகுதியில் வந்து இந்த கல்வெட்டு வந்திருக்கு. இந்த கல்வெட்டோட தற்போதைய வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ 1688ன்னு சொல்லப்படுது. இந்த கல்வெட்டில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, செகவீர எட்டப்ப நாயக்கர் அவர்கள் நம்முடைய சீமையிலே சர்வேஸ்வரனுடைய இந்த கோவிலும் ரோமாபுரி சன்னியாசிகளுடைய மடமும் நம்முடைய தகப்பனார் காலத்தில் 25 வருஷத்துக்கு முன் ஒரு விக்கிரமும் இல்லாமல் நடத்தி கொண்டு வந்ததினாலே இப்பொழுது நாமும் அப்படித்தானே நடத்தி வைக்க வேணுமென்று இந்த கோவிலும் இதில் இருக்கப்பட்ட குருக்களையும் வந்து சந்தித்து இப்படிக்கு கல்லும் வெட்டி வச்சு கொடுத்தோம். ஆனபடினாலே இந்த சரேசனுடைய கோவிலுக்கும் குருக்களுக்கும் அவர்களுடைய சீஷர்களுக்கும் யாதொரு விக்கணமும் பண்ணுகிறவன் நமக்கு துரோகியாக போகிறதில்லமல்லாமல் பொங்கை கரையிலே காரம்பசுவையும் பிராமணரையும் கொன்ற தோஷத்திலே போக்கடவர்களாகவும் இப்படிக்கு சந்திர சூரியன் உள்ள வரைக்கும் கட்டளையிட்டோம் இப்படின்னு அந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா திசைவீர எட்டப்ப நாயக்கனார் வந்து சுவாமி லட்ச சித்து அப்படின்னு 31 வரிகளை வந்து இந்த கல்வெட்டு குறிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு படி என்ன சொல்கிறாங்கன்னா, எட்டயபுரம் பாளையக்காரங்க ஜெகவீர எட்டப்ப நாயக்கனார் வந்து பார்த்திங்கன்னா கிபி 1663ஆம் ஆண்டு வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட அந்த சீமை அவங்க, அதாவது அந்த ஆண்ட பகுதியில் வந்து சர்வேஸ்வரன் கோவில் மற்றும் ரோமாபுரி சன்னியாசிகள் மடம் அப்படின்னா இந்த திருச்சபை இந்த காமநாயக்கம்பட்டி பரலோக மாதா கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அங்கே வழிபாடு நடத்துறதுக்காண்டி வந்து ஃபாதர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. அதான் வந்து சர்வேஸ்வரன் கோவில் மற்றும் ரோமாபுரி சன்னியாசிகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு, நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அந்த திசைவீர எட்டப்ப நாயக்கனார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவான 3ஆம் ஜெகவீர ராம கெச்சில்லா எட்டப்ப நாயக்கன் ஐயன் அவரோட காலத்தில் இருந்து வந்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கோயிலுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதே விஷயத்த வந்து தானும் செய்ய விரும்புகிற வந்து
திசைவேறு எட்டப்ப நாயக்கனார் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கோயிலுக்கு வந்து இங்கிருந்த குருக்களை வந்து கிபி 1688 வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி சந்திச்சு இந்த கல்வெட்டை வந்து வெட்டி கொடுத்துருக்காரு. இந்த கல்வெட்டில் வந்து இறுதியில் வந்து ஒம்படை கிளவி வந்து இந்த ஆட்சியாளர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு யாராட்டும் மீறினா, இந்த தர்மத்துக்கு எதிராக வந்து யாராட்டும் எந்த ஒரு துரோகம் மட்டும் பண்ணாங்க வந்து ஏற்பட கெடுதலை வந்து கொடுக்குறாங்க. அதான் வந்து துரோகியாக போகிறது மட்டும் இல்லாமல் கங்கை காரம்பசையும் பிராமணரின் கொண்ட தோஷத்திலே போகப்படுவார்கள். இப்படிக்கு சந்திர சூரியன் உள்ள வரைக்கும் கட்டளையிட்டோம் அப்படின்னு வந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒம்படை கிளை அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயநகர நாயக்கர் மன்னர்கள் அப்புறம் வந்து சைவ இனக்குழுக்கு வந்து கல்வெட்டு கொடுக்கப்படும் போது இந்த ஒம்படை கிளை வந்து கல்வெட்டு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏன் சர்வேஸ்வரன் ஆலயம் அப்படின்னு சர்வேஸ்வரன் கோயில் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆலயங்களில் வந்து அந்த கால கல்வெட்டுகள் செப்பேடுகள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வரன் கோவில் அப்படின்னு வந்து அதில் எடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து இப்போ நம்ம சொல்லப்படுற அந்த ஒரு பரலோக மாதா வேளாங்கண்ணி மாதா இப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்காது. சர்வேஸ்வரன் கோயில் தான் வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. இது வந்து கிறிஸ்தவர்கள் அவங்களோட வழிபாட்டு முறையை பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வரனுடைய மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருந்த மரியை வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசிரியக்கப்பட்டவர் நீரே, உங்களுடைய திருவெற்றின் கனியாகிய இயேசு ஆசிரியக்கப்பட்டவர், அர்ச்சிச்ச மரியாவே சர்வேஸ்வரனுடைய மாதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் இதில் வந்துருக்கு. சர்வேஸ்வரன் இயேசு குறிக்கிற வார்த்தை. இந்த சர்வேஸ்வரங்களுக்கும் அப்புறம் இங்கே இருக்கிற குருக்களுக்கும் ஏதாவது துரோகம் பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வந்து துரோகியாக போவாங்கிறது வந்து கட்டில் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலமாக எட்டயபுரம் பாளையக்காரில் வந்து தலைமுறையாக இந்த கல்வெட்டை வந்து பாதுகாட்டு வந்துருந்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த தேவாலயம் வந்து பல நேரங்களில் பல போர்களில் பஞ்சங்களில் வந்து கொள்ளடிக்கப்பட்டும் அப்புறம் வந்து இடிக்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் திரும்ப வந்து கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த வழிபாட்டுக்கு எந்த ஒரு இடையூறும் வராமல் இருக்கிறதுக்காண்டி முடிவு கொண்டு வரதுக்காண்டி இந்த எட்டயபுரம் பாளையக்காரன் ஜமீன்கள் வந்து இந்த கல்வெட்டை வந்து உறுதுணையாக வந்து வெட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது காலங்காலமாக வந்து இந்த கோயில் வந்து பல நேரம் கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. கிபி 1717 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த பகுதியில் கொள்ளை நடந்தது மட்டும் இல்லாமல் இந்த தேவாலயத்தை வந்து எரிச்சிருக்காங்க. அப்புறம் 1730 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் வந்து திருடர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1748 வருஷம் மதுரை ஆண்ட ராணி மங்கம்மாளுக்கும் திருவாங்கூர் மன்னருக்கும் ஏற்பட்ட போரில் வந்து இந்த ஆலயம் வந்து எரிக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் இதே வருஷத்தில் இந்த ஆலயம் வந்து திரும்பி கட்டப்பட்டிருக்கு. 1760 வருஷம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு இப்போ இருக்கிற பெரிய கோயில் நம்ம பார்க்குற காமநாயக்கன்பட்டி பரலோக கோயிலாகவே இருக்குது. இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் வந்து கிபி 1714 வருஷத்துலேருந்து 1716 வரைக்கும் இந்த ஆலயத்தை வந்து பணி முடிச்சிருக்காங்க. 1717 வந்து வீரமாமுனிவர் வந்து தமிழ் மக்களோட கலாச்சாரத்தோட இந்த காமநாயக்கன்பட்டி பரலோக கோயிலோட வழிபாடை வந்து கொண்டு வந்திருக்காரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா புனிதர் வணக்கம், சப்பரத்தேரு, முளைப்பாரி, தும்பா, அப்புறம் வந்து வாசகப்பானா பஸ்கா நாடகம்னு சொல்லுவாங்க. அதை புனிதர்களோட இதை வந்து நாடகம் பண்ணுறது, அப்புறம் வந்து அன்னதானம், பொங்கல் இடுதல், அப்புறம் வந்து மொட்டை அடிக்கிறது, முடுக்காணிக்க, விளக்கு போகிறது. அதாவது பல கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா வந்து இந்து கோயில் எப்படி விளக்கு வந்து எரிய விட்டு வருவாங்களோ அதே மாதிரி வந்து சங்கிலியில் தொங்குட்டு எரிய விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த திருச்சிபையில் வந்து வீரமாமுனிவர் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஆன்மீக பக்தி விருத்திக்காண்டி கொண்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிபி 1731 வருஷம் வந்து வீரமாமுனிவரோட குறிப்பேட்டில் வந்து காமநாயக்கன்பட்டி ஆலயத்தில் வந்து பரலோக மாதா வந்து கொண்டு வந்து வழிபாடு நடத்தினது வந்து அவர் வீரமாமுனிவரோட நாட்குறிப்பில் வந்து எழுதியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற இரண்டாவது கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்குள்ள பரலோக மாதா தேவாலயத்தில் வந்து நாடார்களுக்கும் வேளாளர்களுக்கும் மிகப்பெரும் இடையில் வந்து சாதி வேறுபாடு வந்து நிலவி இருக்குது. இது தீர்க்கிற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா 1/12/1863 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் இருந்த சேசபை நாயக்கம் வெரடியர் அவங்களோட முன்னிலையில் வந்து ஒரு மிகப்பெரும் உடன்படிக்கை, அதாவது ஒப்பந்தம் வந்து நிகழ்ந்திருக்கு. இந்த ஒப்பந்தத்து பேர் வந்து மொழிமாற உடன்படிக்கை அப்படின்னு இந்த கல்வெட்டில் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு எங்கே இருக்குன்னா இந்த தேவாலயத்தோட முன்பகுதியில் வடக்கு பகுதியில் வந்து இந்த கல்வெட்டு இருக்குது. தென்பகுதியில் வந்து நாயக்க மன்னர்கள் கல்வெட்டு இருக்குது. இது வடப்பகுதியில் வந்து இந்த சாதி ஒடுக்குமுறைக்கு ஏற்பட்ட சிக்கலை தீர்க்கிறதமாக ஒரு பொறிக்கப்பட்ட கல்வெட்டு வந்து இந்த பகுதியில் இருக்குது. இந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிபி 1863 டிசம்பர் மாதம் முதல் தேதி திருநெல்வேலி ஜில்லா ஒட்டப்பிடாரம் தாலுக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த பகுதி வந்து இப்போ நம்ம வந்து தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தாலும் இந்த நிகழ்வு நடைபெறும்போது திருநெல்வேலி ஜில்லா, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுக்காவில் வந்து இந்த பரலோக மாதா கோவில் வந்துருக்கு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா கோவிலோடு செஞ்சோரமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய
இதனடியில் கையெழுத்து வைத்திருக்கின்ற பிள்ளைமாரும் நாடகமாரும் எங்கள் வகையறா பேர் அனைவரும் சில்லா ரோமன் கத்தோலிக்கத்துக்கு திருச்சபத்துக்கு சீடராகிய கணம் பொருந்திய ராசகுரு ஞான பிரகாசியார் சுவாமி அவர்களுக்கு எழுதி கொடுத்த மொழிமாறா உடன்படிக்கை என்னவென்றால், எங்கள் சாதி நிமித்த மனஸ்தாபம் நேரிட்டு அது கஷ்டத்துக்கு தக்கதாய் எங்களுடைய 2 சாதிகளில் ஒரு சாதியார் வேறு இடத்தில் புதுக்கோவிலை கட்டி காமநாயக்கம்பட்டி பரலோகநாத கோவிலை ஒரு வகை சாதியாருக்கு விட்டுவிட வேண்டுமென்றும், அப்படி செய்கிறதில் பரலோகநாத கோவிலின் பெயரெழுந்த பாத்தியத்திலிருந்து விடுபட்டவர்கள் புதுக்கோயிலை கட்ட வேண்டுமென்றும், அதற்கு ஒத்தாசையாகிய 1633 ரூபாய் பழைய கோவிலிருந்து வருகின்றவர்கள் கொடுத்துவிட வேண்டுமென்றும், அப்படி பிரிந்து போகிறதில் பழைய கோவிலை அனுபவித்து வருகின்றவர்கள் புதிசாய் கட்டுகின்ற கோவிலின் பெயரில் யாதொரு பாத்தியமில்லை என்றும், புதுக்கோவிலை கட்டி பிரிந்து போனவர்கள் பழைய கோவிலின் பேரில் யாதொரு பாத்தியமில்லை என்றும், இந்த பிரகாரம் மனஸ்தாபத்துக்கு முடிவு கட்ட வேண்டுமென்று தேவரியர்கள் நினைத்தபடியால் நாங்கள் ஒரு வகை சாதியாரும் தீர்மானத்தில் மனராசியை ஒப்புக்கொண்டு பிள்ளைமார் பழைய கோவிலை விட்டு குருவி நத்தத்தில் புதுக்கோவில் கட்டிக்கொள்வதற்கு ஒத்தாசையை விட்டுவிட்டு தேவரியர் அவர்கள் கொடுக்கும்படி தீர்மானித்து 1633 ரூபாய் நாங்கள் பற்றி கொண்டபடியால் மேற்கண்ட தேவரீர் அவர்களுடைய தீர்மானத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் காமநாயக்கம்பட்டி பரலோகநாத கோவிலின் பேரிலாவது அதன் சொத்துக்களின் பேரிலாவது இது முதல் எங்களுக்கு யாதொரு பாத்தியமும் இல்லை. நாடகமார்கள்தானே கோவிலை சுகமாக அனுபவித்து கொள்ள வேண்டியது. உடன்படிக்கையில் பரலோகநாத கோவிலின் பேரிலாவது அதன் சொத்துக்களின் பேரிலாவது பிள்ளைமார்களுக்கு யாரொரு பாத்தியமும் இல்லை என்று, குருவிநத்தத்தில் கட்டுகின்ற புதுக்கோவிலின் பேரிலாவது அதன் சொத்தின் பேரிலாவது நாடகர்களுக்கு பாத்தியம் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறபடியினால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு தலைவராகிய அர்ச்சிபாப் அவர்கள் நியமிக்கப்பட்ட மெத்திராணி அவர்கள் அனுப்பும் சுவாமிமார்களுடைய மேல் விசாரணைக்கு விக்கனமில்லாமல் திருச்சபை ஒழுங்கு பிரகாரம் நடந்து கொள்வோமாகவும், திருச்சபை விட்டு விடுகின்றவர்கள் மேற்கண்ட பாத்தியத்தை அதனால்தானே இழந்து போவார்களாகவும் இந்த படிக்கு மனராசியில் எழுதி கொடுத்துள்ளோம் அப்படின்னா அந்த வருஷத்துங்களை போட்டிருக்காங்க. கிபி 1863 ஸ்ரீ டிசம்பர் மீரம் தேதி அப்படின்னு 1ஆம் தேதின்னு போட்டிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த திருச்சபையை ஆரம்பத்தில் 2 ஜாதியினர் இருந்திருக்காங்க. ஒன்று நாடார்கள், பிள்ளைமார்கள். இந்த பிள்ளைமார்கள் நாடார்களோட மேல் சாதிக்காரங்க. அதனால இந்த நாடார் சாதிகளோட நாங்கள் ஒரே மாதிரி உட்கார மாட்டோம், இவங்களோட சரிசமம் உட்கார்றது பதிலாக நாங்கள் மேல் சாதிக்காரங்க, எங்களுக்காண்டியும் நாங்கள் ஒரு திருச்சபை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த 2 பேருக்கு நடந்த ஒரு சண்டையில் பார்த்திங்கன்னா இவங்க குறிநத்தத்தில் இந்த நாங்கள் திருச்சபை கட்டிக்கிறோம், இந்த நாடார்கள் பார்த்திங்கன்னா இந்த பரலோகநாத கோயிலை வச்சுக்கிட்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இங்கே பிரிஞ்சு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை திருச்சபையில் இருந்த சேசபை நாயகம் வெர்டியர் அப்படிங்கிற ஒரு சாரிய முன்னிலையில் இந்த உடன்படிக்கை நிகழ்ந்திருக்கு. இதனால் பிள்ளைமார்களுக்கு காமநாயக்கம்பட்டி பரலோகநாத கோயிலில் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அதே மாதிரி குறிநத்தத்தில் கட்டப்படுற அந்த ஒரு திருச்சபை மேலையும் நாடர்களுக்கும் எந்த ஒரு உரிமை இல்லைன்னு இந்த கல்வெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால் அந்த புது கோயிலை கட்டுறதுக்காண்டி 1633 இந்த நாடாரில் பிள்ளைமார்களுக்கு கொடுக்கணும். அது மூலமாக நாங்கள் இந்த கோயிலுக்கு நாங்கள் பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த விசாரணையில் பார்த்திங்கன்னா திருச்சபை ஒழுங்கு பிரகாரம் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஜாதி நாடுகளில் மிகப்பெரும் சண்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு உடன்படிக்கையை கல்வெட்டு வச்சுருப்பாங்க. இதான் காமநாயக்கம்பட்டி பரலோகநாத கோயிலில் வைக்கப்பட்ட 2 கல்வெட்டு, அதை சார்ந்த வரலாறு. ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாவது வரலாறு பற்ற விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.